குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து எஸ்ஐ கிளாஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதா? நீங்க சேட் ஆப்ஷன் இருக்கு, நீங்க சேட்ல சொல்லலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். சரியா? நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதா? சேட்ல சொல்லுங்க பாப்போம். ஓகேப்பா, டன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிராமர் பார்க்க போறோம். சரியா? ஸோ கிராமர்ல ஃபர்ஸ்ட் ஈஸியான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் டேக். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கொஷின் டேக் டாபிக் தான் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் டேக்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஏ எக்ஸாமுக்கு நியர்லி 2 கொஷின்ஸ், ஒன் மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ் அளவுக்கு வரும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேக்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ முதல்ல இப்போ கொஸ்டின் அப்படின்றது என்னது? நம்ம ஒருத்தங்களை கொஸ்டின் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், த மூவி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மூவிக்கு போறாங்க. சரியா? சோ அப்ப என்ன பண்றாங்க? மூவி எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தன் சொல்றான், த மூவி வாஸ், அந்த மூவி நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதானே அப்படின்ட்டு இன்னொருத்தங்கிட்ட கேட்கிறான். அவனுக்கு தெரியும் அந்த மூவி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறான், ரிவ்யூ கேட்கிற மாதிரி கேட்கிறான். சோ இந்த இடத்துல அவன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறான் பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னா வாஸ், அவன் வந்து மூவி பார்த்து முடிச்சுட்டு வந்தனால நம்ம வாஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாஸ்ன்ட் இட், மூவி அப்படின்றது ஒரு படம்ன்றனால நம்ம இங்க இட்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அவன் என்ன சொல்லியிருப்பான்? மூவி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அப்படிதானே அப்படின்னு கேட்டிருப்பான். கரெக்டா? ஸோ அந்த இடத்துல அவன் ஆமாம் தானே அப்படின்னு கேட்கறதான் இந்த இடத்துல என்ன, வாஸ்ன்ட் இட். உடனே அவன் என்ன சொல்லியிருப்பான்? எஸ், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு அவன் சொல்லியிருப்பான். ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் ஆன்சர் பண்ணியிருப்பான். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுல இருந்தே வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறது, அதாவது கன்ஃபர்மேஷன் கொஸ்டின்னு சொல்லுவோம் இது. ஓகேவா? ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு கொஸ்டின் கேட்கறதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் டேக். ஓகேவா? ஸோ இதுல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஏன் வந்து வாஸ்க்கு பதிலா வாஸ்ன்ட்டு போட்டேன், அதே மாதிரி ஏன் மூவி இருக்கிற இடத்துல இட்டு போட்டேன், ஸோ அந்த மாதிரி. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுபடி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களா எழுத போறது கிடையாது. ஸோ 4 ஆப்ஷன்ஸ்ல இருந்து சூஸ் பண்ணதான் போறீங்க. ஓகேவா? ஸோ அதனால சூசிங் பேஸ்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஜஸ்ட் ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1. ஸோ ரூல் நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீஷன், ஆஃப்டர் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட், ஓகேவா, காமா வில் பி யூஸ்டு. ஸோ காமா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கொஸ்டின் டேகே போடணும். ஓகேவா? ஸோ காமா வில் பி யூஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸோ த மூவி வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? கமா போட்டுட்டு தான் அடுத்து நம்ம கொஸ்டின் டேகை எழுத ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல், த ஃபர்ஸ்ட் லெட்டர் வில் பி ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணோம், கேபிட்டல்ஸ் யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? ஸ்மால் லெட்டர் எழுதிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வாஸ் அப்படின்றது என்னதான் யூஸ் பண்ணோம்? ஸ்மால் டபிள்யூ தான் போடணும், கேபிட்டல் டபிள்யூ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கமா போடணும். கமா போட்டதுக்கு அப்புறமா நம்ம எதை ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ப் ஆர் ஆக்சிலரி வேர்ப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு கீழே எழுதிக்கோங்க, வேர்ப் ஆர் ஆக்சிலரி வேர்ப். ஸோ இதோட டிஃபரன்ஸ் வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா?
ஸோ verb ஆர் ஆக்சிலரி verb தான் எழுதணும். ஸோ அந்த வேர்பை எதில் தான் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் ஆல்ஃபபெட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? தென் ரூல் நம்பர் 3, ஃபைனலா என்ன கண்டிப்பா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க். கொஷின் மார்க் must be present or must be used. பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. ஸோ நம்ம இங்க கொஷின் மார்க் யூஸ் பண்ணிருக்கோமா? ஸோ கண்டிப்பா கொஷின் டேக்ல கொஷின் மார்க் கம்பல்சரி லாஸ்ட்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 3 ரூல் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாம். ஸோ நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஸ்டின் எதுல கேட்கணும்? நெகட்டிவ்ல கேட்கணும். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஸ்டினை நெகட்டிவ்ல கேட்கணும். ஓகேவா? இதுவே அடுத்த ரூல் ஸ்டேட்மெண்ட் சாரி மாத்தி சொன்னா ஓகே 4 5 ஓகேவா? நம்பர் மாத்திட்டேன். ஸோ இதுவே ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா கொஷின் பாசிட்டிவ்ல இருக்கணும். கொஷின் மஸ்ட் பி பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கொஷின் பார்த்தோம்ல, ஸோ த மூவி வாஸ் இன்ட்ரெஸ்டிங். இதுவே நான் இப்போ என்ன சொல்றேன்? த மூவி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல நாட் அப்படின்னு வந்திருக்கா? ஸோ ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா வந்துருச்சு அப்படின்னா நம்ம கொஸ்டின் எதுல தான் கேட்கணும்? பாசிட்டிவ். ஸோ அப்போ பாசிட்டிவ்ல நம்ம வாசன்ட்டுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணும்? வாஸ். ஓகேவா? ஸோ வாஸ் இட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா கொஸ்டின் நெகட்டிவா மாறும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா பாசிட்டிவா மாறும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
Next rule, only pronouns must be used. Only pronouns must be used in question tag. ஓகேவா? அதாவது ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இட். ஓகேவா? இப்போ நம்ம வேர்ப் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ வேர்ப் எல்லாமே ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் நிறைய பார்ப்போம். ஓகேவா? அதுல நல்லா புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வேர்ப் ஆர் ஆக்சிலரி வேர்ப் போடணும். தென் அடுத்தது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ப்ரொனவுன் போடணும். ஸோ இந்த ப்ரொனவுன் மட்டும்தான் கண்டிப்பா கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொனவுன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இட் பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் ஒன்லி. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல த மூவி அப்படின்றது ஒரு படம். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். அதனால நம்ம இங்க என்னன்னு யூஸ் பண்ணிருக்கோம், இட். ஓகேவா? ஸோ இதுவே இங்க ஒரு பர்சன் யூஸ் பண்ணிருந்தோம்னா அது வந்து யாரு, பொண்ணா பையனா அப்படின்றத நம்ம இங்க யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஓகேவா? ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க, நான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போடுறேன். காப்பி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இப்போ சப்ஜெக்ட் எப்படி ப்ரொனவுனா மாறும் அப்படின்றத சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல இருக்க சப்ஜெக்ட், இது வந்து கொஸ்டின் டேக்ல இருக்கிற ப்ரொனவுன். ஓகேவா? இது ஸ்டேட்மெண்ட்ல இருக்க சப்ஜெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனி மேன், இப்போ ரவி அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட்ல வந்து ரவி இஸ் பிளேயிங் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸ் வேர்பு மாத்துறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ரவி அப்படின்ற சப்ஜெக்ட் இங்க என்னவா மாறும்னா இவன் பையன். கரெக்டா? ஸோ இங்க கொஸ்டின் டேக்ல போடும்போது அவன் என்னன்னு போடணும், ஹி அப்படின்னு போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி மீனா அப்படின்றது உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஷி. ஸோ பொண்ணு அப்படின்றனால உங்களுக்கு என்னவா மாறும், ஷியா மாறும். ஓகேவா? தென் இதுவே தே அப்படின்னு வந்துச்சுன்னா தே வேர் பிளேயிங் அப்படின்னு வந்துச்சுன்னா தேவா தான் இருக்கும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐ. ஸோ ஐயும் என்னவா தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஐயா தான் இருக்கும். யூ யூவா தான் இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? தென் இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியா இருக்கும். வி வரும் பொழுதும் வி தான் வரும். ஓகேவா? இது வந்து பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ எனி நேம்ஸ் வரும் பொழுது அவங்க பொண்ணா பையனான்றதை பார்த்து பண்ணணும். ஐ யூ வி தே வந்து நம்ம அப்படியே கொஸ்டின் டேக்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்லயே வந்து ஹி வந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நீங்க அதை அப்படியே என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சேம் திங் ஷீ வந்துச்சு அப்படின்னா இங்கேயும் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஷீயே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதுவே நான் லிவிங் திங்ஸ்.
ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த புக், ஓகேவா, அந்த மூவி. ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணோம்னா இட் யூஸ் பண்ணோம், ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஸ்மால் லெட்டரே யூஸ் பண்ணுங்க. இட். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? இப்போ இது நார்மல் பேசிக்ஸ், ஓகேவா. இதுலயே கொஞ்சம் மாத்தி கேட்டாங்கன்னா, ஓகேவா. ஸோ இதுதான் முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இஃப் எவ்ரி ஒன், எவ்ரிபடி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லும் போது எவ்ரி ஒன் வாஸ் பிரசன்ட் அந்த மாதிரி, ஓகேவா. ஸோ எவ்ரிபடி, அதே மாதிரி நோ ஒன், நோபடி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ப்ரொனவுனா என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா தே யூஸ் பண்ணோம். ஸோ எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எல்லாருமே, நோ ஒன், யாருமே அப்படின்ற இடத்துலயும் நீங்க என்னதான் யூஸ் பண்ணணும், இந்த பர்சன்ஸா வரதுனால நம்ம அதுக்கு ப்ரொனவுன் என்ன யூஸ் பண்ணோம்னா தே யூஸ் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோ ஒன் இஸ் பிரசன்ட், யாருமே இல்லை அப்படின்னு சொல்றோம், ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறும், ஃபர்ஸ்ட் வேர்பு பார்க்கணும். ஸோ ஈஸ்ன்றது பாசிட்டிவ், ஓகேவா. ஸோ பாசிட்டிவ் என்னவா மாறும், நெகட்டிவா மாறும். ஸோ இஸ்ன்ட், இதை நான் சொல்லி தரேன், ஓகேவா. ஸோ இஸ்ன்ட் நோ ஒன், நோ ஒன் வர இடத்துல என்ன வரணும், தே. ஸோ இஸ்ன்ட் தே அப்படின்னு சொல்லிட்டு முடியணும், ஓகேவா. இதுவே சம்திங், நத்திங், எனிதிங், எவ்ரிதிங். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சதுன்னா, ஸோ திங்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அது என்னது, ஒரு பொருளா நம்ம கன்சிடர் பண்றோம், கரெக்டா. ஸோ அப்போ ப்ரொனவுன்ல என்ன முடியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட், ஓகேவா. ஸோ ஒரு பர்சனா மென்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தே. இதுவே திங் அப்படின்னு பொருளா வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொனவுன் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இட், ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காப்பி பண்ணிட்டீங்களா? இது எல்லாமே எக்ஸப்ஷனல்ஸ், ஓகேவா. மொத்தமே 3 கண்டிஷன் தான் இருக்கு. ஸோ ஒன்று எவ்ரி ஒன், சம்திங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நன் ஆஃப், சம் ஆஃப், நன் ஆஃப் ஆர்
சம் ஆஃப். இந்த இடத்துல இந்த நன் ஆஃப் சம் ஆஃப் யூஸ் பண்ணும்போது நம்ம அடுத்து என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரொனவுன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் none of the students were present. ஸோ நான் இப்படி எழுதுறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல none of the ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வருதா? ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து யாரு? பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்துல ப்ரொனவுன் உங்களுக்கு என்னவா சேஞ்ச் ஆகும்? தே. ஓகேவா? இதுவே none of us நாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அஸ் வந்து மோஸ்டா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் கூட மிங்கிள் ஆகி தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அஸ் வரும் பொழுது உங்களுக்கு ப்ரொனவுன்ல என்னன்னு சேஞ்ச் ஆகும்னா வீன்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த அஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேர் கொஸ்டின் தான். பட் ஏதாவது ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் அஸ் அப்படின்னு வரலாம், நன் ஆஃப் அஸ்ன்னு வரலாம். ஓகேவா? ஸோ அஸ் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரொனவுன் என்னவா சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா வி. ஸோ இப்போ நம்ம எல்லாமே ப்ரொனவுன்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ப் பார்க்கலாம். ஸோ இங்க நன் ஆஃப் அப்படின்றதுக்கு வேர்ப் நான் நெக்ஸ்ட் சொல்லி தரேன். இப்போ ப்ரொனவுன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட். ஸோ இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 10 மினிட்ஸில் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? 11:40க்கு எண்டப் ஆயிரும். எகெயின் மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு அமைச்சிருப்பாங்கல்லப்பா, எகெயின் மறுபடியும் லாகின் பண்ணுங்க, மறுபடியும் ரெஸ்யூம் ஆயிரும் மீட்டிங். ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இன்னொரு 10 மினிட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மீட்டிங் அப்படியே கேன்சல் எண்டப் ஆயிரும். ஓகேவா? ஸோ எகெயின் மறுபடியும் லாகின் பண்ணுங்க, மறுபடியும் ரெஸ்யூம் ஆயிரும். சரியாம்மா? நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் வேர்ப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அப்போ ப்ரொனவுன்ஸ் புரிஞ்சிச்சா? ஸோ இதுல ரெண்டே கான்செப்ட் தான், ஒன்று ப்ரொனவுன், இன்னொன்று வேர்ப். ஓகேவா? ஸோ இது பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வேர்ப்ஸ்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நாம அங்க ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ்ன்னு பார்த்தோமா? ஸோ இதை நான் எப்படி எழுதினேன்? பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அதை நான் என்னன்னு சொன்னேன்? ஆன்சர்ல நெகட்டிவா எழுதணும். அப்போ வாஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்? வாஸ் நாட்னு அர்த்தம். கரெக்டா? ஆனா நான் வாஸ் நாட்னு எழுதல, அதை எப்படி எழுதினேன்? கான்ட்ரடிக்ட் பண்ணி வாசன்ட் அப்படின்னு தான் எழுதினேன். கரெக்டா? ஸோ இது ஒரு ரூல். ஓகேவா? ஸோ கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் அதில் ஆக்சிலரி வேர்ப் நீங்கள் நெகட்டிவ்ல யூஸ் பண்ணும்போது அதை எப்படி தான் யூஸ் பண்ணோம்? கான்ட்ரடிக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போடுறேன். இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம், ஆம். ஸோ ஐ விட்டுங்க, ஆம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆம். ஆம் அப்படின்றது ரெண்டு வகையா எழுதலாம். ஓகேவா? நீங்க ஆம்ன்றது ஆம்ன்ட்டுலாம் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு எயின்ட் ஐ அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா
ஆரண்ட் ஐ. ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ஆப்ஷன்ல இருக்கும். ரெண்டுமே கண்டிப்பா ஆப்ஷன்ல இருக்காது. ஓகேவா? ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வரும். ஓகேவா? பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற எல்லாத்துக்குமே ஜஸ்ட் என்டி போடுற மாதிரி தான் இருக்கும். இதுல மட்டும்தான் ஆம் யூஸ் பண்ணா மட்டும்தான் எயிண்ட் ஆர் ஆரண்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆம் வந்துச்சு, ஐ எம் பிஸி அப்படின்றது இந்த இடத்துல என்னவா எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ain't ஐன்னு எழுதலாம், aren't ஐன்னு எழுதலாம். ஓகேவா? இந்த ரெண்டுமே ஆன்சர் வந்து கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆம். ஓகேவா? செகண்ட் வந்து ஈஸ். ஸோ ஈஸ் அப்படின்றத எப்படி எழுதணும்னா isn't. ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி வாஸ். ஸோ வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா wasn't. தென் நெக்ஸ்ட் ஆர் வந்தாலும் ஆரண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர், வேரண்ட். நெக்ஸ்ட் டூ வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எப்படி எழுதுனா டோன்ட். ஓகேவா? எல்லாத்துலயுமே அப்பாஸ்ட்ரோஃபி வரணும். அதே டஸ் வந்துச்சு அப்படின்னா டசன்ட். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிட்னா டிடின்ட். நெக்ஸ்ட் ஷால் வந்துச்சு அப்படின்னா ஷாண்ட். வில் வந்தா won't. கேன்னா can't. அதேதான் could வந்தாலும் couldn't. shouldனா shouldn't. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்படியே ரிவர்சபிள். ஓகேவா? ஸோ இதுவே ஸ்டேட்மெண்ட்ல இஸ்ன்ட் வந்துச்சுன்னா கொஷின்ல ஈஸ் யூஸ் பண்ணோம். இது அதாவது இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரோஃபி கொடுத்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இது காப்பி பண்ணிட்டீங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன் பாருங்க. She was not present.
இப்போ கொஷின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ கொஷின் அதாவது சாரி ஸ்டேட்மெண்ட்ல நாட் வந்துச்சுன்னா நம்ம கொஷின் டேக்ல என்ன யூஸ் பண்ணோம்? பாசிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவ். அப்போ இந்த நாட்டை எடுத்துட்டு இங்க என்ன வேர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க? வாஸ். ஸோ வாஸ் ஷீ இருக்கனால ஷீ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வாஸ் ஷீ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அது அப்படியே ரிவர்சபிள். ஸோ ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா தான் கொஷின் டேக்ல வந்து இன்ட்டு யூஸ் பண்ணோம். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே நாட் ஏதாவது கொடுத்துருந்தாங்க நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் டேக் எப்படி கேட்கலாம்? பாசிட்டிவாக கேட்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே ரிவர்சபிள். ஓகேவா? அவ்வளோதான். தென் இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இந்த இது முடிஞ்சு எண்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த மீட்டிங் எண்ட் ஆயிரும். ஸோ எகெயின் மறுபடியும் நீங்கள் லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். சரியா? ஸோ அது வரைக்கும் இந்த ரூல்ஸ் பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் இப்போ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் மொத்தமே அவ்வளோதான். ஒன்று ப்ரனவுன், இன்னொன்று வேர்பு. இந்த ரெண்டு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவ்வளோதான். சரியா? ஸோ இதுலேருந்து மேக்ஸிமம் 2 to 3 கொஷின்ஸ் வரைக்குமே வரும். ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற டாபிக் கிராமரில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் டேக் தான். ஓகேவா? ஸோ புக் பேக்கு ப்ளஸ் நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறது அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.